மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் காலையில எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யறாரு. சாயந்தரமே பட்டினப்பாக்கத்துல இருக்கக்கூடிய நடிகர் விஜயோட இல்லத்துல ஒரு சந்திப்பு ஒண்ணு அந்த இடத்துல நடக்குது. இதுக்கு நடுவில் மதியத்துல ஒரு பேச்சு ஒண்ணு எடுப்பட்டது. செங்கோட்டையன் திமுக இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சில ஊடகங்கள் செய்தியெல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. என்ன ஒண்ணு, அவர் திமுக இணைஞ்சிருந்தா செங்கோட்டையன் அவருடைய அரசியல் வாழ்க்கையாச்சும் அவர் காப்பாத்தி இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அவரு இதை ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒண்ணு தானே. எப்போ செங்கோட்டையன் டெல்லியில போய் அமித்ஷாவை போய் சந்திச்சாரோ, அமித்ஷாவை போய் சந்திக்கும் போது இது ஒரு அடுத்து விஜய் இவர் மூலியமா விஜய் இயக்குவாங்க அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு தான் அது போகும்னு சொல்லி எப்படி எதிர்பார்த்தோமோ அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. இதுல என்னன்னா, நம்ம இளைய தளபதி விஜய் அவர் எம்ஜிஆர் போராடம்லாம் எம்ஜிஆர் புகழ்ந்து பேசி, எம்ஜிஆர் அந்த படத்துல இந்த டைலாக் பேசினாரு, இப்படி எல்லாம் பேசணும்னா மொத்த அதிமுக நம்ம கையில வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. ஆனா அந்த அதிமுகவுல நீக்கம் செய்யப்பட்ட செங்கோட்டையன் மட்டும்தான் இவர் கூட வந்திருக்கிறாரு அப்படிங்கிற எதார்த்தம். இன்னொன்னு, மிச்சம் இருக்கக்கூடிய எக்ஸ்பைரி ஆனவங்க ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இது மாதிரியானவங்க பின்னாடி சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா திமுகவை இங்க வீழ்த்தி ஆகணும், திமுகவை எப்படியாவது ஆட்சியில இருந்து அகற்றி ஆகணும்ன்றதுக்காக பாஜக பல கட்ட திட்டங்கள் ஒண்ணு போட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு திட்டம் தான் இது. ஏன்னா பொதுவாகவே பாஜகவுடைய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு வச்சிருக்காங்க. மாநில கட்சிகளை வீழ்த்திட்டு அந்த இடத்துல பாஜக தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காக அவங்க செய்யக்கூடிய அரசியல் விளையாட்டுகள். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அவங்களுடைய கூட்டணி ரொம்பவே வலுவா இருக்கிறாங்க. அதுல குறிப்பா திமுக அந்த திராவிட சித்தாந்தத்துல பெரியாரிய கொள்கையில ரொம்ப வேரூண்டி இருக்கிறதால பாஜகவுடைய RSS சித்தாந்தத்துக்கு அது நேர் எதிராக இருக்குது. அதனால இந்த திமுக எப்படியோ வீழ்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க பலகட்ட SIR ஒரு பக்கம், நடிகர் விஜயோடைய அரசியல் வருகை ஒரு பக்கம், இப்படி பலகட்ட திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இந்து விரோத திமுக அப்படிலாம் சொல்லி பார்த்தாங்க. அதுவுமே அரசியல களத்துல எடுபடல. அதோடதான் விஜய் மாதிரியான நபர்கள் அரசியலுக்கு வர்றாங்க. இப்ப விஜய் மாதிரியான அரசியல் என்னன்னு, திமுகவை வீழ்த்துறதுக்கு இங்க பாஜக எடுக்கக்கூடிய முயற்சியை விட அதிமுகவை பலவீனப்படுத்துறது தான் பாஜகவுடைய முக்கியமான டார்கெட். அது நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்ப திமுகவை எப்படி இவங்க வீழ்த்துறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போது, இப்ப விஜய் மூலியமா இங்க ஒரு அரசியல் வருகை. இப்ப விஜய் மூலியமானா பொதுவாகவே சில வாக்குகள் திமுகவுக்கு போகக்கூடிய ஓட் பேங்க், ஏடிஎம்கேக்கு போகக்கூடிய ஓட் பேங்க்னு ஒண்ணு இருக்கும். இதுக்கு மத்தியில காமனான ஒரு ஓட் பேங்க் இருக்கும். அவங்க காமனா இருப்பாங்க அப்படின்னு இருக்குது. அந்த காமன் ஓட் பேங்க் அப்படிங்கிறது அது எக்காரணத்து கொண்டும் பாஜகவுடைய வராது. அதாவது அதிமுகவுக்கு என்ன போக வாய்ப்பு இருக்கு, ஆனா அதிமுகவுல பாஜக இருக்கிறதால அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப ஆனா இப்ப அதிமுக பாஜக ஒண்ணு சேர்ந்துட்டதால இந்த வாக்குகள் திமுகவுக்கு தான் இப்ப போகும். இந்த காமனா இருக்கக்கூடிய பொதுநிலையா இருக்கக்கூடிய வாக்குகள் திமுக பக்கம் போகும். அப்ப அந்த வாக்குகள் திமுகவுக்கு போனா திமுக பலம் அடைஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக, அந்த வாக்குகளை பிரிக்கிறதுக்காக தான் இங்க விஜய் மாதிரியான நபர்களை களத்துல இறக்கி விஜய் ஒரு பக்கம் அரசியல் செய்யறாரு, எம்ஜிஆர் பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப அந்த நேரத்துல செங்கோட்டையன் மாதிரி நபர்கள் இப்ப அங்க போய் சேர்றாரா, அடுத்து செங்கோட்டையன் மாதிரி அதிமுக நீக்கம் செய்யப்பட்ட டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இது மாதிரியான நபர்கள் விஜய் பக்கம் போனோன்னு இந்த காமன் வாக்குகள் இருக்குல்ல, பாஜக அதிமுகவுக்கு போவே போவாது அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த வாக்குகள், புதுசா வரக்கூடிய இளம் தலைமுறை வாக்காளர்கள், இந்த வாக்குகள் விஜய் பக்கம் போயிருச்சுன்னா இங்க திமுகவை பலவீனப்படுத்திடலாம், திமுக வீழ்த்திடலாம் அப்படிங்கிறதுக்காக இது திமுக வீழ்த்துறதுக்காக ஒரு திட்டமிடல். அதுக்கடுத்து அதிமுக பலவீனப்படுத்துறதுதான் அவங்களுடைய முக்கியமான ஒரு டார்கெட். ஏன் அப்படின்னா, இப்ப நல்லா பாருங்களேன், அதிமுக பாஜக இந்த என்டிஏ கூட்டணியில் இன்னைக்கு மிச்சம் யார் இருக்குன்னு பார்த்தா உள்ள யாருமே கிடையாது. இப்ப செங்கோட்டையன் அந்த பக்கம் போயிட்டாரா, அடுத்து ஓபிஎஸ், டிடிவி எல்லாருமே அந்த பக்கம் போயிருவாங்க. ஏன் அன்புமணி ராமதாஸ் அந்த பக்கம் போக கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப எல்லாருமே இந்த பக்கம் போயிட்டதுக்கு பிறகு மீதி ஏடிஎம்கே, பிஜேபி மட்டும் இந்த கூட்டணியில இருக்கும்போது கூட்டணி கட்சிகள் கூட இந்த இடத்துல இல்ல, அதனால எங்களுக்கு அதிகமான சீட்டு தரணும் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே கிட்ட அதிகமான சீட்டுகள் வாங்கி தன்னை ஒரு மூன்றாவது கட்சியா இங்க பாஜக நிலைநிறுத்துறதுக்கான எல்லா வேலைகளுமே செய்வாங்க. எப்போ பாஜக மூன்றாவது கட்சியா தன்னை நிலைநிறுத்திட்டாங்களோ அதுக்கப்புறமா அந்த 2வது இடத்துல இருக்கக்கூடிய அதிமுக ஓரம் கட்டிட்டு அங்க எங்களுக்கு திமுக மட்டும்தான் போட்டி, டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வருவாங்க. ஏன்னா விஜய் கூட என்னதான் செங்கோட்டையன் மாதிரி நபர்களை கூட்ட அனுப்பினாலும் அது ஒரு அளவுக்கு தான் வச்சிருப்பாங்க. ரொம்ப விஜயோட வருகை பெரிய அளவுலையோ, விஜயோட செல்வாக்கு பெரிய அளவுல போயிடுறதையோ பாஜக அந்த அளவுக்குலாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. விஜய் அரசியல் இங்க திமுக வீழ்த்த தேவை. அதனால விஜய்க்கு ஒரு பிரச்சனை டெல்லியில இருந்து ஆள் இறக்குவாங்களே தவிர விஜயோடைய வளர்ச்சி அவ்வளவுதான் இருக்கணும், அதுக்கு மேல போக கூடாதுங்கிறதுல
பாஜக ரொம்பவே தெளிவா இருப்பாங்க. அதனால இந்த இடத்துல அதிமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குறிக்கோள். ஏன்னா விஜய் வந்து பாஜக தான் இறக்கி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது ஏதோ பொத்தாம்போக்கள்ல இந்த சந்தேகம் நமக்கு ஏற்படல. இந்த சந்தேகம் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னா, விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னா சிடிஆர் நிர்மல்குமார் பாஜகவோட ஐடி விங் பொறுப்புல இருந்தவர் இங்க வந்து சேர்றாரு. ஆதவ அர்ஜுனா அங்க ஒருவேளை இடி ரெய்டு விடப்படுது, ஆதவ அர்ஜுனா இங்க வந்து ஜாயின் பண்றாரு. விஜய் கட்சிக்காக உறுப்பினர் சேர்க்கைக்காக ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றாங்க. அந்த அப்ளிகேஷனை தயாரிக்கிறது பாஜகவுடைய முன்னாள் வேட்பாளராக இருந்த, பாஜகவுடைய முக்கியமான தலைவராக இருந்த அவருடைய கம்பெனில இருந்து விஜய் கட்சிக்கான ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணப்படுது. அதே மாதிரி இப்போ அமித்ஷாவை சந்திச்சு வந்த செங்கோட்டையன் வந்து விஜய் கூட இப்ப கட்சியில இருந்து இனி அவங்களுடைய பயண திட்டமிடலை செங்கோட்டையன் தான் செயல்படுத்துவாரு அப்படிங்கிறது. இந்த செங்கோட்டையன் நரேந்திர மோடி கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக இஸ்லாமியர்களை தீவிரவாதின்னு சொல்லி பேசினவர். சமீபத்தில் ஒரு மேடையில பேசும்போது இஸ்லாமிய பயங்கரவாதிகள், இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்த நாட்டுக்குள்ள ஊடுருவி எதுவும் செய்யாம இருக்கிறதுக்கு நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரே தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி. அவரோட தலைமையில தான் நம்ம இங்க பாதுகாப்பா இருக்கிறோம். இஸ்லாமிய தீவிரவாதிகளை உள்ள பூராம இருக்கிறதுக்கு நரேந்திர மோடி தான் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு இஸ்லாமியர்களை தீவிரவாதின்னு சொல்லி பேசின செங்கோட்டையன் இன்னைக்கு விஜய்க்கான திட்டமிடல். அப்போ விஜயை சுத்தி அவரை இயக்குறது, அவர் இயங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கான எல்லா வேலைகளுமே செய்யறது பாஜக தான். அவருக்கான எல்லா இங்க திட்டமிடலுமே செஞ்சுட்டு இருக்காங்க. இதே சூழ்ச்சி தான் ரஜினிகாந்த் சுத்தி நடந்துச்சு. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராரு, அந்த டைம்லயுமே ரஜினிகாந்த் சுத்தி இதே மாதிரி ஒரு திட்டமிடல் சொல்லுது. அந்த இடத்துல அர்ஜுனமூர்த்தி, தமிழறிவு மணியன், இது மாதிரி பல பேர் ரஜினிகாந்த் சுத்தி சுட்டு போட்டாங்க. அப்புறம் ரஜினிகாந்த் கொஞ்சம் சுதாரிச்சாரு. ஐயா இது தேர எழுத்து தெருல விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் இல்ல கொரோனா நோய் பரவல் அதிகமா இருக்குது, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் சரிங்க நான் பாய் அப்படி சொல்லி போயிட்டு வந்துறேன்னு சொல்லி சினிமா ஷூட்டிங் பக்கம் அப்படி ரஜினிகாந்த் எஸ்கேப் ஆயிட்டாரு. ஆனா விஜய் இந்த இடத்துல தொக்கா சிக்கிக்கிட்டாரு அப்படிங்கறத யதார்த்தம். என்ன ஒண்ணு, விஜயோடைய கட்சி அந்தரத்துல தொங்கக்கூடிய ஒரு காட்சியா தான் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்குது. ஒரு கட்சி எப்படி நடத்தணும் தெரியல, ஒரு பொதுக்கூட்டம் எப்படி நடத்தணும் தெரியல, ஒரு இடத்துல எப்படி பேசணும்னு தெரியல. ஏதாவது ஒவ்வொரு கட்சி மேல ஒரு விமர்சனம் வைப்பாங்க. திமுக இப்ப யாராவது திமுகவுல பேசினாலோ அல்லது திமுக ஆதரவா பேசினாலோ இவன் 200 ஊப்பி அப்படின்ற ஒரு வாசகம் சொல்லுவாங்க. பாஜக சார்ந்தவர்களை இவன் சங்கி, 2 ரூபாய் வாங்கிட்டு பேசுறான் சங்கி அப்படிம்பாங்க. அதிமுகவை சேர்ந்தவர்களை டயர்ல விழுந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி எல்லா கட்சி பாமக சேர்ந்தவங்க பொட்டின்னு சொல்லி பாமக கிண்டல் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு கட்சிகளை கிண்டல் பண்றதுக்கு ஒரு வார்த்தைகள் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தாவேகா கட்சிக்கு தற்கொலை அப்படின்ற பேர் இன்னைக்கு அமைஞ்சு போச்சு. ஆனா இதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுமே ஒரு மேடையில ஏறி போயிட்டு எங்களை பார்த்து ஊப்பினா சொல்றீங்க, எங்களை பார்த்து டயர்ல விழுறனா சொல்றீங்க, எங்களை பார்த்து சங்கினா சொல்றீங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்படி சொன்னா அது அவங்களே டிக்ளேர் பண்றதுக்கு சமம். அதனால அதை கண்டு காணாத மாதிரி இருந்துருவாங்க. எந்த விமர்சனம் வந்தாலும் கண்டு காணாத மாதிரி. ஆனா விஜய் போய் என்ன பண்ணிட்டாரு, மேடையில போயிட்டு எங்களை பார்த்து தற்குறின்னு சொல்றீங்களா, நாங்க தற்குறி இல்ல ஆச்சரியக்குறி, இந்த தற்குறி எல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் உங்களை வீழ்த்த போறோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு தற்குறின்றத விஜய டிக்ளேர் பண்ணிட்டாரு. விஜய் அதை ஆணித்தரமா ஒத்துக்கிட்டாரு. அப்போ ஒரு மேடையில எப்பா ஒன்னதான தற்குறின்னு கலாய்க்கிறாங்க, நீ ஏன் தற்குறின்னு கன்ஃபார்ம் பண்றிய, அந்த அளவுக்கு பேசி தற்குறித்தனமா இருக்கேன்னு சொல்லி விஜய்க்கு என்ன பேசணும், எப்படி செயல்படணும் எதுவுமே தெரியாதால இப்ப செங்கோட்டையன் மாதிரியான ஒரு நபர் இருந்தாருன்னா அவரு இவங்களை வழி நடத்துறதுக்கு சரியா இருப்போம். ஏன்னா இப்ப ஜான் ஆரோக்கியசாமி அவரு தான் உங்களுக்கு முழுமையான வியூக அமைப்பாளர். ஜான் ஆரோக்கியசாமி பொறுத்த வரைக்கும் அவருக்கு காப்பி பேஸ்ட் மட்டும் தான் தெரியும். பராக் ஒபாமா அன்னைக்கு அமெரிக்க எலெக்ஷன்ல என்ன செஞ்சாரோ அது அன்புமணி ராமதாஸுக்காக வேலை செய்யும் போது அதை அப்படியே காப்பி பேஸ்ட் அடிச்சு அந்த பேட்டர்னை செஞ்சு கொடுத்தாரு. அதுக்கடுத்து இன்னைக்கு பார்த்தோம்னா எலெக்ஷன்ல விஜய் வந்தா என்னெல்லாம் ஆட்சி செய்வார் அப்படின்னா, கலைஞர் 1967 77 கலைஞர் என்னெல்லாம் திட்டம் போட்டிருந்தாரோ அந்த திட்டத்தை இன்னைக்கு வந்து காப்பி பேஸ்ட் அடிச்சு சொல்றாரு. அப்ப ஜான் ஆரோக்கியசாமி எங்க வேலைக்கு ஆகல. புஷி ஆனந்த் பொறுத்த வரைக்கும் அவர் சுத்தம், அவருக்கு இட்டுன்னு வந்து கூட்டு போறதை தவிர புஷி ஆனந்துக்கு எதுவுமே தெரியாது. அப்ப இப்பேற்பட்ட நேரத்துல செங்கோட்டையன் மாதிரியான ஒரு நபர்கள் வந்தாங்கன்னா விஜயோடைய அரசியல், ஏன்னா விஜயோட அரசியல்ன்றது இங்க தவழ்ந்து வரக்கூடிய ஒரு அரசியலா தான் இருந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த தவழ்ந்து வரக்கூடிய குழந்தைய கையை பிடிச்சி கூட்டு போறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காக தான் இங்க செங்கோட்டையனை களத்தில் அனுப்பியிருக்கிறது. அதனாலதான் சில மாதங்களுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அமித்ஷாவை போய் டெல்லியில போய் சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கு எதிராக ஒரு முடிவெடுக்கிறாரு, எடப்பாடிக்கு எதிராக முடிவெடுக்கிறாரு. அந்த கட்சியில நீக்கம் செய்யப்பட்டன இன்னைக்கு தாவேகாவோட போய் இணைய போறாரு, நாளைக்கு கட்சியில அபிஷியலா இணைய போறான்ற செய்திகள் இப்போ வந்துட்டு இருக்குது. அப்ப இப்பேற்பட்ட நேரத்துல செங்கோட்டையன் இனி இங்க வழி நடத்துவாரு. இது மூலமா என்னன்னா ஜான் ஆரோக்கியசாமிக்கு மேல ஒரு பெனிஃபிட் இருக்கலாம். அங்க ஒரு சண்டை போயிட்டு இருந்துச்சு, ஜானா புஷியா யாரு இங்க பெரிய ஆள் அப்படின்னு போகும்போது ஜான் வந்து இந்த இடத்துல புஷிக்கு நிகரா ஒரு ஆள் வரணும், அது ஒரிஜினா உள்ள வந்தாரு. அது வந்தோடனே பாதி புஷி காலி. இப்போ செங்கோட்டையன் உள்ள வந்தாருன்னா இப்போ புஷி ஆனந்த் தான் இட்டுன்னு போறக்கூடிய நிலைமையில அவரு நிலைமை போயிடும். ஏன்னா செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து அரசியல் அனுபவம் கிட்டத்தட்ட 50 வருஷமா அவர் அதிமுக ஒரு கட்சியில 50 வருஷம் பயணிச்சாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மூத்த அரசியல்வாதி. எம்ஜிஆர் 1977 எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறார் இல்லையா? அன்னைக்கு எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகும் போது செங்கோட்டையன் எம்எல்ஏ ஆகிறாரு. எம்ஜிஆர் கூட பதவி இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தாரு. தொடர்ந்து 8 முறை எம்எல்ஏ, ஒரே ஏரியாவில் 8 முறை எம்எல்ஏ ஜெயிக்கிறாரு.
அதுக்கடுத்து எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு அதிமுக ரெண்டா உடையுது. அதிமுக ஜெயலலிதாவா ஜானகியா அப்படின்னு உடையும் போது அப்பவுமே ஜெயலலிதாவுக்கு ஒரு முழுமையான விசுவாசி அங்க இருந்தாரு. அப்புறம் 1991 ஜெயலலிதா முதலமைச்சர் பொறுப்பு ஏற்கும் போது அந்த அமைச்சரவையில ஒரு அமைச்சரா இருக்காரு, அன்னைக்கு போக்குவரத்துறை அமைச்சரா இருக்கிறாரு. ஜெயலலிதா எங்கெல்லாம் பயணம் ஏற்பாடு செய்யறாங்களோ அவங்க பிரச்சாரத்துக்கோ, எங்கெல்லாம் ஜெயலலிதா பயணம் செய்யறாங்களோ அந்த பயணத்துக்கான திட்டமிடல் செய்யக்கூடிய பொறுப்பு செங்கோட்டையனோட பொறுப்பு தான் போடுவாங்க. அந்த அளவுக்கு அனுபவம் மிக்கவர். அப்ப ஜெயலலிதாவுக்கு எப்படி பயண திட்டமிடல் போட்டாரோ அந்த மாதிரி நீங்க விஜய்க்கு போய் திட்டமிடல் போடணும். அவரு பஸ் ஒன்று, அவர் ஆரஞ்சு கலர்ல பஸ், காவி கலர்ல ஒரு பஸ் வச்சிருக்காரு. அந்த பஸ் எப்படி ஓட்டணும் தெரியல, அதனாலதான் 40 பேர் 41 பேர் அது பலி வாங்கிருச்சு. அப்ப அந்த பஸ்ஸை ஒழுங்கா ஓட்டுறதுக்கு அது திட்டமிடலுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காக தான் செங்கோட்டையன் மாதிரியான நபர்கள் இன்னைக்கு விஜய் பக்கம் அனுப்பப்பட்டிருக்காங்க. ஆனாலும் விஜய் ஒரு ஹைப்புக்கு போயிருமா அப்படின்னா வாய்ப்பு இல்லை. அதனாலதான் எக்ஸ்பைரியான நபர்கள், இப்ப எல்லா அரசியல்ல ஓய்வு பெறக்கூடிய ஏஜ்ல உள்ளவங்க தான் இந்த மாதிரியான விஜய் பக்கம் போவாங்க. அடுத்து டிடிவியோ, அடுத்து ஓபிஎஸ்ஓ, இது மாதிரியான யாரெல்லாம் இவங்களால ஒரு பெரிய அளவுல செல்வாக்கு இல்ல அப்படிங்கிற நபர்கள் மட்டும் தான் விஜய் பக்கம் போய் விஜய்க்கு அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு நிலைமை வச்சுட்டு பாஜக தன்னை நிலைநிறுத்துறதுக்கான ஒரு வேலையை தான் இந்த இடத்துல செய்வாங்க. அதனாலதான் அதிமுகவை பலவீனப்படுத்துறது தான். ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா தெரியும் 2026 தேர்தலில் அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது தெரியும். அப்ப இந்த 2026 திமுகவை பலவீனப்படுத்தணும், அதாவது திமுகவுக்கு போகக்கூடிய ஓட்டுகளை விஜய் மூலியமா இந்த பக்கம் ஒரு பக்கம் பிரிக்கிறது. அதிமுகவுக்குன்னு சொல்லி எப்பவுமே ஒரு ஓட் பேங்க் இருக்கும். சில வயசானவங்க இருப்பாங்க, செத்தாலும் அந்த ரெட்டையால தான்பா, அதை தவிர வேற எதாவது தெரியாதுப்பா அப்படிம்பாங்களே, அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு போனா இங்க திமுகவை பலவீனப்படுத்தணும், திமுகவை ஆட்சியிலிருந்து திமுக ஆட்சியை பறிக்க முடியாது அப்படின்னாலும் ஒரு தொங்கு சட்டசபைக்காக ஏற்பாடாச்சும் செய்யலாம். ஏன்னா ஒரு தொங்கு சட்டசபைன்னு ஒண்ணு அமைஞ்சிருச்சுன்னா, யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு ஒரு சூழல் வந்துருச்சுன்னா, பாஜக ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி எப்படி ஒரு அரசியல் செய்யறாங்களோ அப்படி ஒரு அரசியல் செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பிளான் இந்த இடத்துல வச்சிருக்கலாம். அல்லது 2031 தான் இங்க பாஜக ஒரு முக்கியமான ஒரு டார்கெட். 2026 அவங்களோட டார்கெட் இல்ல. என்னன்னா 2026 தனக்கான இடத்தை பாஜக அங்க அமைச்சுக்கிறாங்க. இங்க திமுக ஒரு வலுவான கட்சியா வலுவான கூட்டணி அங்க இருந்துட்டு இருக்கும் போது அடுத்து 2வது இடத்துல அதிமுக இருக்கக்கூடிய நேரத்துல இப்போ பாஜக அதிமுக கிட்ட அதிகமான சீட்டுகள் வாங்கி பாஜக ஒரு 3வது இடத்தை இப்ப பிடிச்சிட்டாங்க. ஏன்னா விஜய் இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருவாரு, தோல்வி அடைஞ்சா திரும்ப சினிமா நோக்கி போயிடுவாரு. அவர் ஆல்ரெடி கதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாருன்ற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்குது. அப்போ 3வது இடத்தை பாஜக இந்த இடத்துல பிடிச்சிட்டாங்க அப்படிங்கும் போது மீதி 2வது இடத்துல தனி மரமான இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை ஓரம் கட்டிட்டு அந்த 2வது இடத்தை தான் பிடிப்பாங்க. எப்படி மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டேக்கு இந்த சம்பவம் நடந்ததோ இப்போ பீகார்ல நிதிஷ்குமாருக்கு நடந்தது. பீகார்ல நிதிஷ்குமாருடைய ஜேடியு கட்சியை விட இங்க பிஜேபி தான் அதிக அளவுல சீட்டுகள் வாங்கியிருக்குது. அப்ப அங்க எப்படி அங்க ஒரு மாநில கட்சியை எப்படிலாம் மாநில கட்சிகளை ஓரம் கட்டக்கூடிய வேலைகள் செஞ்சு பாஜக தன்னை நிலைநிறுத்திக்கக்கூடிய ஒரு வேலை செய்தோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலுமே அது மாதிரியான ஒரு வேலைக்கான திட்டமிடல் 2026 தன்னை ஒரு 3வது கட்சியா நிலைநிறுத்திக்கிட்டு 2031 பாஜக வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்துட்டு எப்படியாவது இந்த தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக பலகட்ட திட்டமிடல், பலகட்ட சூழ்ச்சிகள், எப்படி வட மாநிலங்கள்ல ஒரு சூழ்ச்சி செஞ்சாங்களோ அது மாதிரியான ஒரு சூழ்ச்சி இன்னைக்கு தமிழ்நாடு நோக்கி செய்யப்பட்டு இருக்கு. அதுக்காக தான் இவ்வளவு பெரிய மழை காலமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய சிக்கலான நேரமா இருந்தாலும் இப்பவே எஸ்ஐஆர் செஞ்சு முடிக்கணும். எஸ்ஐஆர் வெறும் 1 மாசத்துக்குள்ள இந்த எஸ்ஐஆர் செஞ்சு முடிக்கணும். நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றம் டிசம்பர் 4 சொல்லி தீர்ப்பு தள்ளி வைக்கிறாங்க. டிசம்பர் 4 தள்ளி வைக்கிறதுக்கு அதுக்குள்ள இங்க எஸ்ஐஆரோட எல்லா பணியும் முடிஞ்சு போச்சு. அப்போ இது மாதிரியான எஸ்ஐஆர் ஒரு பக்கம் கொண்டு வருது, இன்னொரு பக்கம் விஜய் மாதிரியான நபர்கள் இது மாதிரியான பல கட்ட அரசியல் செஞ்சு இந்த தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்றினோம் அப்படிங்கிறதுக்காக பாஜக பல கட்ட சூழ்ச்சிகள் செஞ்சுட்டு இது தமிழ்நாடு இல்ல தமிழ் பிரதேசம் அப்படின்னு மாத்துறதுக்காக பல கட்ட வித்தைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தமிழ்நாடு மக்கள் இந்த இடத்துல ரொம்பவே விழிப்புணர்வோட இருக்கணும். எனக்கு அவர் பிடிச்ச நடிகர், அவர் படத்துல பயங்கரமா ஸ்டைல் காட்டுவாரு, சிகரெட்டை பறந்து போய் பிடிப்பாரு அப்படின்றது இல்லாம இந்த மாநிலத்தோட வரலாறு என்ன, ஏன் இந்த தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட இந்த தமிழ்நாடு ஏன் தனித்துவமா இருந்துட்டு இருக்குது, ஒரு பகுத்தறிவு சிந்தனையோட இந்த தமிழ்நாடு இருந்துட்டு இருக்கு. அப்ப அந்த பகுத்தறிவு சிந்தனையோட எப்பவுமே இந்த தமிழ்நாடு இருக்கணும்னா நம்ம யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதுல தமிழ்நாடு மக்கள் ரொம்ப உறுதியா சிந்திச்சு வாக்களிக்க வேண்டிய ஒரு தேர்தல் இது. ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல எதுக்கு எடுத்தாலும் மத சண்டைகள். இப்போ ராமர் கோயில்ல கொடியேற்றப்படுது, நரேந்திர மோடி போய் கொடியேற்றுறாரு. இந்த கொடியேற்ற ஒரு கோயில்ல கொடியேற்றக்கூடிய நிகழ்வுனா அதுக்கு வில்லனா இஸ்லாமியர்கள் அங்க சித்தரிக்கப்படுறாங்க. அப்ப இப்படியாப்பட்ட ஒரு கோயில்ல நடக்கக்கூடிய வழிபாட இன்னொரு மதத்தை சார்ந்தவர்களை வில்லனா சித்தரிக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் இன்னைக்கு வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய நேரத்துல இந்த தமிழ்நாடு எப்பவுமே ஒரு சகோதரத்தோட ஒரு நட்போட இந்த தமிழ்நாடு இருக்கும்போது இதை சிதைச்சா மட்டும்தான் இங்க பாஜகவால் ஆட்சிக்கு வர முடியும். அப்ப அதை சிதைக்கிறதுக்காக இங்க பல்வேறு கட்ட வித்தைகள், பல்வேறுபட்ட நடிகர்கள், பல்வேறுபட்ட இயக்குநர்கள் களத்துல இறக்கப்படுறதால வாக்காளர்கள் நம்ம சிந்திச்சு நம்மளுடைய வாக்குகளை எங்கேயுமே சிதறாம இந்த அளவுக்கு நம்ம சிந்திச்சு வாக்களிக்கணுமோ அப்படி வாக்களிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தேர்தல் தான் வரக்கூடிய தேர்தல்.
இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.